கடல் அழகு, ஆச்சரியம், பிரம்மாண்டம், கம்பீரம் என அதை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. அதே கடல் ஒரு அரக்கன், சற்றும் கருணையின்றி உயிர் குடிக்கும் சாத்தான் என்று சொல்ல வைத்ததுதான் கடல் அரக்கனின் அடக்க முடியாத கொம்பாக கருதப்படும் கேப் ஹார்ன் என்ற கடற்பகுதி. கடந்த நூற்றாண்டுகளில் அந்த கேப் ஹார்னை சுற்றி வர வீர தீர முயற்சியோடு வந்த 10,000 பேரை வாரி சுருட்டி வாயில் போட்டு ஏப்பம் விட்டதுதான் கேப் ஹார்ன். அதனால்தான் உலகிலேயே கடல் அடியில் உள்ள பிரம்மாண்ட கல்லறை என்கிறார்கள் கடல் பிரயாணிகள். ஆனால் அதை நாங்கள் கடந்து காட்டுகிறோம் என புறப்பட்டு சாதித்து காட்டுபவர்கள்தான் இந்திய கடற்படையைச் சேர்ந்த 2 லெப்டினன்ட் கமாண்டர்கள் தில்னாவும் ரூபாவும். This is the moment which we have been waiting for since the last few years. It really feels incredible. We have successfully rounded the Cape Horn. It's an honor to represent India and Indian Navy, and we proudly fly our flags here at Cape Horn. அவர்கள் தங்களது சாதனை பட்டியலில் கேப் ஹார்னை கடந்து புதியதாக கேப் ஹார்னர்ஸ் என்ற பட்டம் பெற்று கெத்து காட்டியுள்ளனர். அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் சங்கமிக்கும் இந்த இடத்தில் காலநிலை என்பது எப்போது எப்படி மாறும் என்று சற்றும் கணிக்க முடியாதது மர்மமான ஒன்று. Towering waves and unpredictable weather. காற்றோட்டத்தை நம்பி மட்டுமே பயணித்து வரும் இவர்களுக்கான சவால்கள் அதிகம். 800 கிலோமீட்டரில் அட்லாண்டிக் பனிப்பிரதேசம் என்பதால் ரத்தத்தை உறையச் செய்யும் குளிர், மணிக்கு 75 கிலோமீட்டர் காற்றின் வேகம், 16 அடி உயரத்திற்கு சீரும் கடல் அலை, எந்த நேரம் கவிழ்த்து போட்டு அரக்க கடல் வேடிக்கை பார்த்தாலும் காப்பாற்றக்கூட ஆள் இல்லாத தண்ணீர் தேசம். அந்த சாகச கடலுக்குள் சரித்திரம் படைப்பதற்காக கடலை வலம் வர 4 மாதங்களுக்கு முன் புறப்பட்டனர் இந்த 2 சிங்க பெண்கள். மொத்தம் 8 மாதங்களில் 40,000 கிலோமீட்டர் பயணிக்கின்றனர். இவர்கள் அடுத்து செல்ல போவது கேப் ஆஃப் குட் ஹோப், அதுவும் உலகின் ஆபத்தான கடற்பகுதி. இவர்களுக்கு எப்படி இத்தனை வீரம் வந்தது என தேடிய போதுதான் இவர்களை பெற்ற இருவரும் வீரர்கள் என தெரிய வந்தது. தில்லான வீராங்கனையான தில்னா கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர். இந்திய ராணுவத்தில் சேவையாற்றிய தேவதாசனின் மகள். லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா புதுச்சேரியை சேர்ந்தவர். இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஜிபி அழகிரிசாமியின் மகள். சரி, இவர்களுக்கு கடலோடி பயிற்சி அளித்த குரு யார் தெரியுமா? கமாண்டர் அபிலாஷ் டாமி. 2 முறை சாகச கடலில் வெற்றிகரமாக வலம் வந்த இவர் கோல்டன் குளோப் ரேஸ் விருதும் வென்றிருக்கிறார். பயிற்சிக்காக கோவா தொடங்கி கேப்டவுன் வழியாக ரியோ டி ஜெனிரோ வரை 6 பேர் கொண்ட குழுவோடு கடந்த ஆண்டு பயணித்து ஒத்திகை பார்த்தனர். தற்போது டபுள் ஹேண்டட் மோட் என்ற பெயரில் 2 மட்டுமே குழுவாக கொண்டு பயணித்து வருகிறார்கள். படகை செலுத்தவே 2 தேவையெனில் உறக்கம் என்பது எட்டாக்கணிதான் இவர்களுக்கும். அப்படியே யாரும் அணுக முடியாத பாயிண்ட் நீமோவை இவர்கள் ஏற்கனவே கடந்து சாதித்ததும் நினைவிருக்கலாம். சரி, எதற்காக இந்த சாகச பயணம் தெரியுமா? இந்திய கடற்படையில் பெண்களும் வீரமிக்கவர்கள் என உலகுக்கு பறைசாற்ற
யாரும் அணுக முடியாத இடத்துக்கும் இந்திய கடற்படை நுழையும் என சாதித்து காட்ட, அத்தோடு அங்கிருக்கும் தண்ணீரை சேகரித்து ஓஷனாலஜி ஆய்வுக்கு கொடுத்தால் அதன் அடர்த்தி, மினரல்கள், உயிரினங்கள் வாழும் சூழல் உள்ளிட்டவை ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். கடற்கழிகள், பாறை கரைகள், சீரும் மலைகளை கடந்து பொன்னியின் செல்வனில் படகோட்டும் பூங்குழலை போல இந்தியர்களின் கடல் பாரம்பரியத்திற்கு மணிமகுடம் சூட்ட INS தாரிணியில் வரும் தாரகைகளை நாமும் வாழ்த்துவோம்.